நமக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அல்லேலூயா. இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு என்ன அப்படின்னா, தேவனின் இடம் நம் இருதயம். தேவன் வாசம் பண்ணும் இடம் எது என்றால் நம்மளுடைய இருதயம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன்னா வேறொருவருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நம் இருதயத்தை நம் ஆண்டவருக்கு கொடுக்காமல் வேறு ஒருவருக்கு கொடுப்பதற்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா வேறு ஒருவர் அந்த இருதயத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு என்ன உண்டு? வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அப்போ அந்த இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். 3 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 ஊழியக்காரர்கள், ஒருவர் பக்தன். இருதயத்தை எப்படி காத்து கொண்டார் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சூழ்நிலை அறிந்து கொண்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கொஞ்சம் புரியும் தானே, இல்லையா? ஒருவன் தேவனோடு இருந்தவன், இன்னொருவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், இன்னொருவன் தேவனுடைய பக்தன். இந்த 3 பேரில் இந்த தேவனுடைய பக்தன் மட்டும்தான் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். எல்லா காரணம். முதலாவதாக தேவனோடு இருந்தவன். உங்களுக்கு தெரியுமா யாருன்னு? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அல்லேலூயா. இவன் தேவனோடு இருந்தவன், ஆராதனை செய்து கொண்டிருந்தவன், தேவனுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்தவன். அவனுக்கு பேர் அதிகாலையின் மகன், விழுந்து போன விடிவெள்ளி. இந்த அர்த்தம் கொள்ளும் பேர் தான் லூசிபர். லூசிபர்னு இங்கே வேதத்தில் என்ன செய்யப்படலை? எழுதப்படலை. அதுக்கு அர்த்தம், விழுந்து போன விடிவெளிக்கு அர்த்தம் என்னது? லூசிபர். அல்லேலூயா. அவன் தேவனோடு இருந்தவன். அவன் எப்படி தள்ளப்பட்டான்? அதுக்கு கீழே உள்ள வசனம் 13வது வசனத்திலிருந்து, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அல்லேலூயா. இவன் தன் இருதயத்தில் சொல்லி கொண்டான். அவன் என்ன சொல்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், பர்வதத்தில் அமருவேன். அப்படின்னா என்ன? தேவன் உட்காரும் இடத்தை நான் பிடிப்பேன் என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் அதிபதிக்கு என்ன வேலை தெரியுமா? ஒரே ஒரு வேலை தான். அது என்ன வேலை? தேவனுடைய இடத்தை நாம் பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு. அதற்காக அவன் எதெல்லாமோ செய்வான், எப்படி எல்லாமோ நடந்து கொள்ளுவான். நம்மளுக்கு பிரச்சனை மட்டும் கொடுக்க மாட்டான்,
நம்மளுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பான், நம்மளை தாழ்த்த மாட்டான், நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு என்ன நோக்கம்? ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு செயல் தான். எப்படியாவது தேவனுடைய இடத்தை நான் பிடித்திடணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்தை என் தேவனுக்கு தான் கொடுக்கணும், இவனுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா எல்லா காவலோடும் நம் இருதயத்தை என்ன செய்து கொள்வோம்? காத்துக்கொள்வோம். தேவனுடைய இடம் எது? சபையா, கட்டிடமா? எது? யாருடைய இருதயம்? அவர்களுடைய இருதயம் தான் தேவனுக்கு இடம். அந்த இடத்தை பிடிப்பதற்காக அவன் முயற்சி செய்வான். அல்லேலூயா. அவன் யாரோடு இருந்தவன்? தேவனோடு இருந்தவன். அடுத்த ஒரு ஆளு தேவனால் அழைக்கப்பட்டவன். அது யார் தெரியுமா? நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இவர் ஒருவர், யூதாஸ் காரியோத், சீடர்களில் ஒருவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்களேன். மத்தேயு 10வது அதிகாரம் 4வது வசனம். கானானியனாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவர்களே. அதாவது 12 சீடர்களில் இவனும் ஒருவன். இவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவன். தன் இருதயத்தை காத்து கொள்ளாமல் பணத்துக்கு அவன் என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். பணம் மூலமாக அவன் இவனுடைய இருதயத்தை என்ன செய்து கொண்டான்? பிடித்து கொண்டான். பணம்னா பணம் மட்டும்தானா? செல்வம், பொருள், இடம், வேலை, எதுவெல்லாம் செல்வத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் அவன் நம்முடைய இருதயத்தில் என்ன செஞ்சு விட்டுருவான்? நிரப்பி விட்டுருவான். அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சொல்லுங்களேன். எது மிகுந்த பக்தியா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆனால் இவன் என்ன செய்வான்? எதுவுமே நம்மளுக்கு என்ன செய்யாது, போதாது, இன்னும் நம்மளுக்கு வேணும், இன்னும் நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கு மேலே அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டே இருந்தோம் என்றால் நாம் அவரால் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ளவில்லை, நம் இருதயத்தை நம் தேவனுக்கு கொடுக்கவில்லை. அதை யாருக்கு கொடுத்தாயிடுச்சு? வேறு ஒருவன் அந்த இருதயத்தை என்ன செய்து கொண்டான்? பிடித்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அதாவது ஊழியக்காரர்கள் தங்களுடைய இருதயத்தை என்ன செய்து கொள்ளணும்? காத்து கொள்ளணும். ஆரம்பத்தில் ஆண்டவரே ஒரு இடம் கிடைத்தா போதும், நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இடம் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு குடிசை போட்டால் போதும், நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. குடிசையும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு கட்டிடமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கட்டிடம் என்ன செய்யும்? மாறும். அப்புறம் கட்டிடத்துக்கு எல்லா பொருட்களும் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி ஒவ்வொன்றும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே போதும் ஆண்டவர், நம்முடைய வருகைக்காக இப்படி சத்தியத்தை நான் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு யாருமே இல்லை. உலகத்தையே நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன? அப்படின்னா என்ன? ஆதாயப்படுத்தணும், ஆனாலும் உன் ஆத்மாவை என்ன செய்து கொள்ளணும்? காத்து கொள்ளணும். அவர் எப்படி சொல்லுகிறார்? மத்தேயுவில் கடைசியில், நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நான் உங்களுக்கு கற்பித்ததை கை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்யுங்க? போதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன?
நம்ம கை கொண்டு பிறகு நம்ம என்ன செய்யணும்? போதிக்கணும். அதனால் கிருபை வரங்களை நம்ம பெற்றுக்கொண்டால் கிருபையும் வரமும் என்ன செய்யாது? அழைப்பும் கிருபையும் என்ன செய்யாது? மாறாதது. நம்ம பைபிள் படித்தாலும் சரி, சத்தியத்தின்படி நடக்காமல் இருந்தாலும் சரி, வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, ஆனால் நாம் ஜெபம் பண்ணினால் அந்த பேயாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, அது என்ன செஞ்சிடும்? குணமாயிடும். நமக்கு என்ன வரும்? நம்ம சரியில்லைன்னா இது நடக்குமா? நம்ம தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் வாழ்ந்தா இப்படிப்பட்ட அற்புதம் நடக்காதே அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் சரி செய்து கொள்ளாமல் நம்ம ஊழியம் பண்ணுறோம் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? போய்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இந்த யூதாஸ் காரியத் எப்பொழுது காட்டி கொடுக்குறான்னு தெரியுமா? அதுக்கு மேலே உள்ள வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஒரு சகோதரி தைலத்தை கொண்டுட்டு வந்து இயேசுக்கு மேலே என்ன செய்வாங்க? பூசுவாங்க. அப்போ பூசும் பொழுது அப்போ சொல்லுவான், இது எதுக்கு வீண் செலவு? இதை விற்று பணத்தை சம்பாதிச்சோன்னா நான் தரித்திரருக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமா இவள் என்ன செய்கிறாள். இந்த காரியம் எல்லா இடத்துலையும் என்ன செய்யப்படும்? பிரசங்கிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவன் போய் ஆண்டவரை பகைக்கிறவர்களிடம் போய் என்ன செய்கிறான்? பேரம் பேசுகிறான். நான் அவரை காட்டி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு, என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 30 வெள்ளிக்காசு. சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? விற்றுட்டார். இப்போ நடக்குது. தன்னுடைய ஆரம்ப இடத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடவே கூடாது. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். எவ்வளவு போராட்டம். தன்னை தூக்கி எடுத்து நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ அதை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் பயந்து நடப்பார்கள். அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயப்படாம துணிகரமாய் ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது அதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளும் ரொம்ப துணிகரமாக என்ன செய்வாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், கவனிக்கிறீங்களா? என்னுடைய நண்பர் அவர் டீச்சராக இருக்கிறார், வாத்தியார். அவர் சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்? உங்களெல்லாம் ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்க பார்த்தீங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களை சேர்ப்பாங்களே. ஆனால் இங்கே என்ன செய்வார்கள்? சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. சேர்க்கப்படுவார்கள். வயது 70 ஆனாலும் சரி இந்த ஸ்கூலில் என்ன செய்வார்கள்? சேர்ப்பார்கள். ஆனால் என்ன ஒன்று வித்தியாசம் தெரியுமா? வருஷம் முடிவில் அவன் யாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, அந்த நண்பர் யாருக்கெல்லாம் டீச் பண்ணாரோ, அந்த ரிசல்ட்டு நேரத்தில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்கன்னு என்ன செஞ்சிட முடியும்? தெரிஞ்சிட முடியும் இல்லையா? ஆனால் இங்கே இந்த ஸ்கூலில் கர்த்தருக்காக யார் வைராக்கியமாக வாழ்கிறாங்கன்னா அது ஒரு ஆள் கூட பாஸ் ஆனது மாதிரி தெரியல இல்லையா? சோதனையை சகிப்பதற்கும் பிரச்சனையை மேற்கொண்டு கர்த்தருக்காக முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு யார் இருக்கிறாங்க? இப்போ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒரு ஆவிக்குரிய போதகர். ஆனால் உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த வருட முடிவில் 100க்கு 100 எடுக்கணும், எங்களுடைய ஸ்கூல் என்ன செய்யணும், 100க்கு 100% எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக எவ்வளவெல்லாமோ என்ன செய்கிறாங்க? முயற்சி பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கு டியூஷனுக்கு வா, சாயந்தரம் 6 மணிக்கு டியூஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிஷன் போடுறாங்க. பெற்றோரும் என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க தானே. ஆனால் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் இடைக்கூட்டங்களை வைத்தா, ஒரு ஊழியம் வைத்தா, சுவிசேஷம் சொல்ல போகணும், நற்செய்தி சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால் நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் ரொம்ப தீவிரமாக அனுப்புகிறோமா? என்ன செய்கிறது இல்லை, நாமும் வர்றது இல்லை. நம்முடைய பிள்ளைகளையும் சீக்கிரமாக போ, சபையில் வேலை இருக்கும்ல, நீ என்ன இங்கே நின்றுக்கிற, நான் பார்த்துக்கிறேன், போ ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்து ஆராதனைக்கு போகணும், அங்கே ஊழியக்காரன் மட்டும்தான் இருப்பாங்க. எத்தனை பேர் அப்படி அனுப்புகிறோம் பிள்ளைகளை உபவாச கூட்டத்துக்கு, இரவு ஜெபத்துக்கு. ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சை மட்டும் நம்மளுக்கு இருக்கு. அல்லேலூயா. அதிக மதிப்பெண் எடுக்குதான் அந்த பிள்ளைய சொல்லுவாங்க, இவன் காலையிலையும் டியூஷனுக்கு போனால் அதனால தான் அவன் எப்படி எடுத்துருக்கிறான்? எல்லா பாடத்துலையும் 100க்கு 100 எடுத்துருக்கான்.
இருக்கிறான். ஆனால் டியூஷனுக்கு போகாமல் படிக்காமல் ஸ்கூலுக்கு போக்குவரத்து செய்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்த பிள்ளை பாஸ் ஆனாலே ரொம்ப அதிசயமாக தானே பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க தான் நானும். பாஸ் ஆனாலே என்ன செய்யட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த ஆள். அல்லேலூயா. இங்கே ஓகே, ஆனால் அங்கே சபைக்கு போகிறோம் வர்றோம் போதும் அதோடு நிறுத்தினா அங்கே கிரேட் இருக்குதானே. அவர்கள் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட், நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க? உங்களுடைய பிள்ளைகளை அங்கே இருக்கிற பள்ளிகளுக்கு எவ்வளவு தீவிரமாக அனுப்புகிறீங்க, இங்கே எவ்வளவு தீவிரமாக அனுப்புகிறீர்கள், நீங்கள் வருகிறீர்கள் என்பதை கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சீடன் தன் இருதயத்தை என்ன செய்து கொள்ளவில்லை, காத்து கொள்ளவில்லை. பணம் அப்படின்னா பணம் மட்டுமல்ல, அதற்கு பின்பாக எல்லாம் இருக்கிறது. படிப்பு, வேலை, செல்வம். அதாவது கர்த்தரை முக்கியத்துவம் கொடுக்காமல் வேற எதுக்காவது நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் இருதயத்தை அவன் ஆளுகை செய்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஒரு எந்த காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ளவில்லை, வேற ஒருவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இவன் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்து கொள்ளலை, காத்து கொள்ளலை. இன்னொருவர் இருக்கிறார், அவரை நாம் பார்ப்போம். அவர் யார் சொல்லுங்களேன்? தன் இருதயத்தை காத்து கொண்டவர் யார்? பக்தன். யாரு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா? தேவனோடு இருந்தவன் தன் இருதயத்தை காத்து கொள்ளவில்லை. தேவனால் அழைக்கப்பட்டவன் தன் இருதயத்தை என்ன செய்து கொள்ளவில்லை, காத்து கொள்ளவில்லை. தேவனுடைய பக்தன் தன் இருதயத்தை காத்து கொண்டதுனால தான் அவன் தேவனுடைய பக்தன் என்று பெயர் பெற்றான். அல்லேலூயா. தன் இருதயத்தை காத்து கொண்டதுனால தான் அவனுக்கு தேவனுடைய பக்தன். யார் தெரியுமா? யோபு. யோபு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமே. யோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் இருதயத்தில் தேவனை தூசித்திருப்பார்கள் என்று பயந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி அதிகாலையில் எழுந்து அவர்களுக்காக என்ன செய்வார்? தகன பலி செலுத்துவார். சர்வாங்க தகன பலி செலுத்துவார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தருக்கு பயந்து இந்த யோபு என்ன செய்திருக்கிறார்? நடந்திருக்கிறார். தன்னுடைய இருதயத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? காத்து கொண்டார். இருதயத்தில் பாவம் பண்ணியிருப்பார்கள் என்று எப்படி யோபு கண்டுபிடித்திருப்பார்? அவருடைய இருதயம் என்ன காலன்று மாதிரி வெளியில தொங்குதா என்ன? கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்கிறார் கை கொண்டு போதீங்கன்னு சொல்கிறார். இப்ப கண்டுபிடிங்க. முதலில் நீ ஸ்திரப்பட்டதுக்கு பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. பாவம் எங்கே பிரவேசிக்கும் என்பதை யோபு கண்டுபிடித்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் எங்கே பிறக்கும் என்பதை யோபு கண்டுபிடித்ததனால தன் மகன்களும் தன் இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்கள் என்று அறிந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படி இப்போ என்ன செஞ்சிருக்கிறாங்க?
சர்வாங்க தகனபடி செய்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை ரொம்ப பாவத்திலிருந்து தேவன் மீட்டெடுத்திருப்பார். பாவமே பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க யாராவது ஒரு கை தூக்குங்களேன். நான் எந்த பாவம் என்ன செய்யலை, செய்யவே இல்லை. அந்த லிஸ்ட்டில் நான் வர முடியாது. எல்லாரும் ஒரு பாவத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், செய்திருக்கிறோம். ஆனால் அந்த பாவத்தில் எப்படி நாம் விழுந்தோம் என்பதை அறிந்திருக்கிறோமா, கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இப்படி நான் நடந்து கொண்டதுனால தான் இந்த பாவத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், விழுந்துட்டேன். பிஸ்னஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, யாராவது புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, தம்பி ஒரு 6 மாதத்துக்கு நீ என்ன செய்யணும், கஷ்டப்படணும். 6 மாதத்துக்கு பின்பு தான் உன்னுடைய கஷ்டத்துக்கான பலனாக என்ன செய்யும், கிடைக்கும். நீ அது வரைக்கும் எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். லாபத்தை எதிர்பார்க்க முடியாது, ஓட்ட முதலே என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அவர்கள் பிஸ்னஸ் பண்ணி அந்த அனுபவம் அவர்களுக்கு இருந்ததுனால புதிதாக பிஸ்னஸ் பண்ண வரவங்ககிட்ட அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, அவருக்கு அந்த அனுபவம் என்ன செய்யுது, இருக்குது. நான் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு எல்லாத்தையும் இழந்து இப்போ தான் தேவன் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அதனால் தம்பி நீ இப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு எத்தனை பேர் அவரவர்கள் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறோம். தனக்கு பிறந்த பிள்ளைக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோமா, இப்படி போகாத, இதனால் நீ விழுந்துடுவ, அதனால தான் நான் மீட்டு வந்திருக்கிறேன், மீண்டு என்னை ஆண்டவர் எடுத்திருக்கிறாரு. அதனால் எவ்வளவோ நான் இழந்திருக்கிறேன், எவ்வளவோ மன கஷ்டம், வாழவே வேண்டாங்கிற முடிவுக்கு நான் போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்துருக்காரு. அதனால் நீ இங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, நம்ம சொல்கிறது இல்லை. ஏன்னா அந்த அனுபவம் நமக்கு என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த பாவத்தில் எப்படி விழுந்தோம்? ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, நகை போடுறது தப்பா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே, தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னேன். எப்படி தப்பு இல்லை அப்படின்னா, இப்போ நகை விலை, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது 1 பவுன் நகை 2500 ரூபாய்க்கு எடுத்தோம். 1 பவுன் நகை எவ்வளோக்கு, 2500 ரூபா. 2009 வரைக்கும் 1 பவுன் நகை 7000 தாண்டலை. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது, 50,000 என்ன செஞ்சிடுச்சு, தாண்டிடுச்சு இல்லையா? ஒரு 10 வருஷம் 11 வருஷத்தில். இனி வருகிற நாட்களில் குறையுமா கூடுமா? கேட்கல, எனக்கு சத்தமாக சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுங்கள், கூடும் தானே. அப்போ நகை போட்டு பிள்ளைக்கு இப்போவே ஆசையை வளர்த்தா பெரிய பிள்ளை ஆனதுக்கு பிறகு அந்த நகை மீது அந்த பிள்ளைக்கு ஆசை அதிகமாக போகுமா கம்மியாகுமா? அப்போ அந்த பிள்ளை அடம்பிடிச்சு கேட்குமா கேட்காதா? கொடுக்கலைன்னா தவறான முடிவுக்கு போகுமா போகாதா? அப்புறம் என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு ஆண்டவர்கிட்ட வந்தால் எப்படி நடக்கும்? நான் ரொம்ப வேகமாக சொல்லிட்டேனோ? ஆரம்பத்தில் 7,000 தாண்டலை, இப்போ எவ்வளோ 70,000 போயிடுச்சு. இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்போ இப்போவே பிள்ளைக்கு நகை போட்டு ஆசையை காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய ஆள் ஆகும்போது எப்படி 2 லட்சத்தை தாண்டும் நகை. ஆனால் பிள்ளைக்கு என்ன வந்துடுச்சு, ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசையை அவங்க சீக்கிரத்தில் எடுக்க முடியுமா? உலகத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, 5 வளையாதது 50 என்ன செய்யாது, வளையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, அப்பாவுக்கு என்ன வேலை இருக்குது, என்ன சம்பாதிக்கிறேன், அதுக்கெல்லாம் அது காதில் ஏற்றுக்காது. எனக்கு இது வேணும், அவ்வளோதான். கொடுக்கலையா ஒன்று கயத்தில் தொங்குவேன், இல்லைன்னா எங்கேயாவது போவேன். ஆண்டவரே பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ண முடியும், வளர்த்தாச்சே. சின்னதாக இருக்கும்போது தான் கிள்ளி எடுக்க முடியும். மரம் ஆனதுக்கு பிறகு பேர்த்து தான் எடுக்கணும். மரம் மட்டுமா பேர்ந்து போகும், பக்கத்தில் இருக்க வீடும் பேர்ந்து போயிடும். அப்படின்னா என்ன, நம்மளும் பேர்ந்து போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்திலேயே எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும், சரி செஞ்சிடணும். இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எப்படி வரும் தெரியாது, ஆனால் காத்துக்கொள்ளணும். நான் வருவேன், ஆனால் எப்போ வருவேன்னு எனக்கு என்ன செய்யாது தெரியாது. ஆனால் நான் என்ன செஞ்சிடுவேன், வந்துடுவேன். அப்படின்னா என்ன,
நான் இந்த நேரத்தில் வர்றேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆயத்தமாயிடுவீங்க. யார் எனக்கு பிரியமாக வாழ்கிறாங்க, யார் உண்மையாக என்னை நேசிக்கிறாங்கன்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் எப்போதும் என்னுடைய வருகைக்காக யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நேரம் என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து மீட்டு வந்த நாம், தேவனால் மீட்கப்பட்ட நாம், அதே பாவத்தில் விழுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க வேணாமா? ஒன்று நிச்சயம், பிரசங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, நூதனமானது என்று எதுவுமே இந்த உலகத்தில் என்ன செய்யலை, இல்லை. எனக்கு நடந்தது நிச்சயமாக என் பிள்ளைக்கு நடக்கும், என் பிள்ளைக்கு நடந்தது என் பேரனுக்கு நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் என் தாத்தாவுக்கு நடந்தது தான் இப்போ எனக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. மாறி நடப்பதற்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. நமக்கு எந்த போராட்டம் வந்ததோ அதே போராட்டம் நம் பிள்ளைகளுக்கு வரும். அப்போ இந்த போராட்டத்தை சமாளிக்க தெரிந்த நமக்கு, நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனையை கொடுப்பதற்கு அது இடத்தை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெரியாமல் இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம பட்ட அதே கஷ்டத்தை நம்ம பிள்ளைகளும் படுவோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று. எதற்காக? எது எல்லாம் தவறோ அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதற்கு பின்பாக வருகிற சந்ததி தலைமுறைகளுக்கு அது பாவம்னு என்ன செய்யாது. இப்படி ஒரு செயல் இருக்கா நம்மளுக்கு தெரியாது. சில நற்கிரியைகளை, சில பழக்க வழக்கங்களை நம்ம அடுத்த சந்ததிக்கு கற்றுக் கொடுக்காததுனால அது அப்படியே மறந்து என்ன செஞ்சிடுது, போயிடுது. எதுக்கு தெரியுமா சொன்னேன்? பாவத்தை விட்டு அந்த பாவத்தை முற்றிலுமாக நம்ம செய்யாமல் இருந்தோம்னா அந்த பாவம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாமலே போயிடும். எப்படி இந்த பழக்க வழக்கம் தெரியாமலே போனதோ அதே போல இந்த பாவமும் தெரியாமலே போயிடும். ஆனால் தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது அந்த காலத்தில் எல்லாருமே சேர்ந்து வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ எப்படி இருக்கிறாங்க? தனி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதோ பொண்ணு பார்க்கும் பொழுதோ அவங்க கண்டிஷன் போடுறாங்க. கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் என் பிள்ளை இங்கே இருக்கும், அதுக்கு அடுத்தது அதுக்கு தனியாக ஒரு வீடு என்ன செஞ்சிடணும், பிடிச்சி கொடுத்துடணும். ஏன் பிள்ளை உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் முறவாசம் செய்யணும்னு அதுக்கு தலையெழுத்தா? அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு கல்யாணம் வைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல், அதாவது கலாச்சாரம் அழிந்து போய்விட்டது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியல இதை நம்ம தான் செய்யணுமா இல்லை இதை ஆண்கள் செய்யணுமா அப்படின்னு என்ன செய்யலை, தெரியலை. அதே போல இந்த பாவமும் தெரியாமல் போகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாவம் என்ன செய்யாமல் போகட்டும், தெரியாமல் போகட்டும். அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, ரொம்ப சமீபமாக இருக்கிறது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த இருதயத்தை நாம் காத்து கொண்டால் என்ன நடக்கும்? யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருக்கிற பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. நம்மை பார்த்து சொல்லுவாரா? நீ டெஸ்ட் பண்ணிப்பாரு, இந்த சத்திரகுடி மக்கள்கிட்ட போய் நீ டெஸ்ட் பண்ணிப்பாரு. இப்போ அவன் இருக்கிறானா இல்லையா? இங்கே இருக்கிறான் இல்லையா? நம்ம வாயை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோன்னே என்ன சத்தம் உயர்ந்துடுச்சு, வாயை மூடிடு. கையை கொஞ்சம் தூக்குனே, என்ன கையை தூக்குற, கையை தூக்குற, அப்படி கண்ணை மூடி அப்படி பாட்டு
பாடாத, நீனும் பாடலாமா, பாடக்கூடாது அப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான். இங்கேருந்து ஊழியக்காரர் கத்திக்கிட்டே இருப்பார், பாடுங்க பாடுங்கன்னு. இவங்க சொல்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, கேட்காது. நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான், பேசிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. இந்த விழுந்து போன விடிவெள்ளியினுடைய நோக்கம் தேவனுடைய இடத்தை பிடிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அது மட்டும்தான் அவனுடைய கொள்கை. அதற்காக என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்வான். ஆனால் நாம் இந்த தேவனுடைய இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாமும் என்ன வேணும்னாலும் செய்வதற்கும் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதான் ஜீவ ஊற்று புறப்படும். எதை வேணுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், இழக்கலாம். காரணம், இது என்னுடைய இருதயம் என் தேவனுக்குரியது. அந்த இடத்தை வேற யாருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன் தகப்பனையாவது உன் தாயையாவது, அப்படி சொந்த பந்தம் எல்லாரும் சொல்லி இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? எலிசாவை அபிஷேகம் பண்ண போவார். அப்போ எலிசா என்ன சொல்லுவார்னா, நான் உங்களோடு கூட வர்றேன், ஆனால் முதல்ல என்னுடைய வீட்டுக்கு போய் கொஞ்சம் சமைச்சு, படிக்கலையோ கொஞ்சம் விருந்து பண்ணிட்டு அப்போ கூட வாங்க. புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்களே. எலிசாவை அபிஷேகம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ எலிசாவை பார்க்க எலியா போகிறார். எலியா போய் எலிசாவை நீ என் பின்னாடி என்ன செய்யணும், வரணும்னு சொன்ன உடனே எலிசா என்ன சொல்லுவார், நான் வர்றேன், ஆனால் முதல்ல வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஒரு கன்று அடித்து எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், வர்றேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே எலியா என்ன சொல்லுவார், போய் என்ன செஞ்சுட்டு வா அப்படின்னு அனுமதி கொடுத்துருவார். இப்போ அப்படியே புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லுவார், நீ எப்படின்னா என்ன செய்யணும், வரணும்னு சொன்ன உடனே ஆண்டவரே எங்கள் அப்பா இறந்துட்டார், நான் அவரை போய் என்ன செஞ்சுட்டு வரேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன். மரித்தவர்களை யாரும் அடக்கம் பண்ணட்டும், அவங்க அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன செஞ்சிடு, வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னா யாரையுமே என்ன செய்யக்கூடாது, உனக்கு பிறந்ததா இருந்தாலும் சரி, உன்னைய பெற்றதாக இருந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையா மாறினது பிறகு யாரையும் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம யாரை தான் பார்க்குறோம், அம்மா அப்பாவை பார்க்குறது இல்லை, அம்மா அப்பா சொல்கிறதே நம்ம என்ன செய்கிறதில்ல, கேட்குறது இல்லை. நம்முடைய பார்வையெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் சொந்த பந்தங்கள் என்னை என்ன சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளையவே நீ பார்க்காத, உங்கள் அப்பாவே நீ பார்க்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா, ஆனால் நம்ம இந்த லிஸ்டெல்லாம் கொண்டுட்டு போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் என்ன செய்து கொள்ளணும், காத்துக்கொள்ளணும். இந்த யோபுவின் மீது அவன் கண் வச்சுட்டான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நீ என் பக்தன் மீது கண் வைத்தாயா? ஆமாம். அப்போ அந்த யோபுவை குறித்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, இவனும் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறான். பின்னாடி வாசிங்களேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவையெல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் பக்தன், உத்தமன், நீதிமான், அவனை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான், நீ அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கிறீங்க, பாதுகாத்துருக்கிறீங்க. அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. அவனுடைய சம்பத்து இந்த தேசம் முழுவதும் எப்படி ஆயிடுச்சு, பெருகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். எங்கே நீங்கள் மட்டும் அவனை தொடுங்க, அவன் உண்மை தூசிக்கிறானோ இல்லையோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு என்ன செய்கிறாரு, அனுமதி கொடுக்குறார். நீ போய் தொடு அப்படின்னு சொன்ன உடனே என்ன நடந்தது, கவனிங்க, என்ன நடந்தது, அவனுக்கு உண்டானது எல்லாம் போனது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
நாம் ஏற்றுக்கொண்டால் முதலில் நமக்கு உண்டானது எல்லாம் நம்மை விட்டு போகும். சொந்த பந்தங்கள் உட்பட, குடும்பம் உட்பட. நாம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? ஒதுக்கி விட தான் பார்ப்பாங்க. நம்ம உடனே என்ன செஞ்சிடுறோம்? பயந்து போய் அவர்களை கைவிடுவதை பார்க்கலும் இந்த ஆண்டவரை ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கைவிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த யோபுக்குண்டான எல்லாவற்றும் போனதுக்கு பின்பும் கூட கர்த்தரை என்ன செய்யலை? தூசிக்கல். அடுத்து இன்னொரு வசனமும் வாசிப்போமே. யோபு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அவனுக்கு உண்டானதெல்லாம் நீ அவன் என்ன செஞ்சு பார்த்த? தொட்டு பார்த்ததானே. ஆனாலும் கூட அவன் உத்தமத்தில் எப்படி இருக்கிறான்? உறுதியா நிற்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சாத்தான் அதற்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுகிறானால் பாருங்களேன், நம்ம எப்படி பண்ணோம்? எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல. இப்படி பாடணும்ல? இல்லை எப்படி பாடும்போது பாடாம இப்போ என்ன நான் சொன்னேன். இங்கே அவன் எப்படி சொல்றான்னா, ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுகிறானால். அடுத்து தன் இருதயத்தை காத்து கொண்ட பக்தனுக்கு என்ன நடக்கும்னா, சரீரத்தில் பிரச்சனை வரும். தன்னுடைய சரீரத்தில் சில போராட்டங்கள் வரும். அந்த சமயத்திலையும் எப்படி இருக்கணும்? எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இந்த ஆண்டவரை போய் நம்பிதானே போன, பார்த்தியா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு? உன் வாழ்க்கை என்ன செஞ்சிடுச்சு? போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்க கீழே படிச்சு பாருங்களேன். இல்லை 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாயோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. மனைவி சொல்லுகிறா, இன்னுமா நீங்க உங்களுடைய உத்தத்தில் நிற்கிறீங்க? அவருடைய உருவமே மாறிடுத்து. தன்னுடைய சிநேகிதர்கள் பார்க்கும் பொழுது, இதுதான் யோபுவா அப்படின்னு ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவனுடைய உருவம் என்ன செய்தது? உருவழிந்து போனது. ஆனாலும் கூட அந்த இடத்துல யோபு எப்படி தான் இருந்திருக்கிறான்? கர்த்தருக்கு பிரியமாக தான் இருந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிற, அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றானா தீமையையும் பெற வேண்டாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யமும் தேவன்தான் கொடுத்திருக்கிறார் என்பதை அவன் புரிந்திருக்கிறான். ஆனால் இப்போ என்னுடைய முயற்சியால் தான், நான் பல பரீட்சைகளை அட்டன் பண்ணி பாஸ் ஆனதுனால தான் இவ்வளவு பெரிய வேலை எனக்கு என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் மூலமாக கிடைத்தது என்பதை மறந்து தன்னுடைய முயற்சியினால் கிடைத்தது என்று நம்ம சொல்லிக்கிட்டு தெரிகிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதனையில் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தினதை போல நமக்கு என்ன உயர்வு வந்தாலும் அது கர்த்தரால தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? நினைக்கணும். அடுத்தது நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது கர்த்தரால தான் வந்தது, வேற ஒரு ஆளை கொண்டுட்டு வரக்கூடாது. குடும்பத்தில் அடுத்த ஆளுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே. குறை சொல்வதற்கு கூட அவனை என்ன செய்யலை, சேர்த்துக்கல. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய உதடுகளினால் அப்பவும் அவன் என்ன செய்யலை, பாவம் செய்யலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் இருதயத்தை யோபு என்ன செய்து கொண்டான், காத்து கொண்டான். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் பொல்லாதவராய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் கர்த்தர் தான் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று ஆழமாய் பதிந்திருந்தால் நாம் அறியாமல் கூட தேவனை தூசிக்கும் வார்த்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. இந்த யோபு அந்த அளவுக்கு தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்திருந்தான். இது உடனடியாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் ரொம்ப நாள் பழகி இருப்பான். பேசினது நிமித்தமாக இருதயத்துக்குள்ள அவன் எப்படி வந்திருக்கிறான் கண்டுபிடிச்சிருப்பான். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மகிமை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. நம்மளை ஆண்டவர் எப்படி அழைத்திருக்கிறார், லேவியராகவும் ராஜாக்களாகவும் நம்மளை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பண்பை, இந்த சிறப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன கேட்டீங்க பார்த்தீங்களா, நீங்கள் பாவத்தில் விழுந்துட்டீங்க, அந்த பாவத்திலிருந்து தேவன் உங்களை எப்படி தூக்கி எடுத்தா, அது ஒரு பக்கம். அந்த பாவத்தில் எப்படி நீங்கள் விழுந்தீர்கள் அதை நம்ம பார்க்கணும். வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ, அவள் வீட்டுக்கு நேராக அடிக்கப்படும் ஆட்டை போல ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறான், போயிருக்கிறான். அவள் வீட்டு எதுக்கு நேரம் கொண்டுட்டு போகும், மரண பாதாளத்துக்கு நேரம் கொண்டுட்டு போகும். அல்லேலூயா. அப்போ இதை தெரிந்தால் அலங்கரிப்பு, ஜோடிப்பு அப்படிப்பட்ட இருக்கிறவர்களோடு நாம் சேர மாட்டோம். அப்படிப்பட்ட செய்கைகள் நம்மிடத்தில் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா பாவத்தில் விழுவதற்கு என்ன உண்டு, வாய்ப்பு உண்டு. அந்த பாவத்திலிருந்து மீண்டு வந்த நாம் அதில் விழ ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு போய் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இப்போது நம்ம இன்னைக்கு நற்செய்தி கூட்டம் நடக்க போகுது. கர்த்தரதை ஆசீர்வதி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் வரப்போகிறார், அக்னி ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அதற்கு தப்பிக்கொள்வதற்கு இன்றே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நம்ம சொல்கிறோம் ஊருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு. தம்பி இங்கே வா, அவங்க வாழ்க்கையில் நடந்தது இல்லை, இவங்க வாழ்க்கை நடந்தது நான் சொல்லலை, என் வாழ்க்கையில் நடந்தது. நான் இப்படி நடந்தேன், அதனால் எவ்வளவோ நான் இழந்தேன். நீ அப்படி என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. அந்த பக்கமே நீ என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொன்னால் தானே அந்த அப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்குது என்பதே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் போகும். கலாச்சாரம் இப்போ அழிந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. அது எப்படி அழிந்து போனது, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படி உங்கள் இருதயத்தை காத்து கொண்டீர்களோ அதை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறார். நம்ம வாயில் அவரை துதிக்கிறோமா, வாயினால் அவரை மகிமைப்படுத்துகிறோமா, இல்லை உள்ளத்தால் அவரை மகிமைப்படுத்துகிறோமா? அது முன்பாக நிற்கிற மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம் தேவனுக்கு என்ன செய்யும், தெரியும். நீங்கள் எப்படி துதிக்கிறீங்க அப்படின்னு, எப்படி அவரிடத்துல
உங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் வாயினால சொல்கிறீங்களா? சும்மா வாயில சொல்லிடலாம். அவர்கள் வாயினாலே துதித்து அவருடைய இருதயமோ எனக்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாம் இங்கே இருக்கிறோம். எத்தனை பேர் இருதயம் கர்த்தருக்கு பக்கமாக இருக்கிறது, எத்தனை பேருடைய இருதயம் தூரமாக இருக்கிறதுன்னு அவருக்கு தான் தெரியும். எனக்கு தெரியுது, உங்களுடைய சரீரம் மட்டும்தான். ஆனால் நாம் இருதயத்தை என்ன செய்து கொள்ளணும்? காத்துக்கொள்ளணும். இப்படி தான் காத்துக்கொள்ளணும் இல்லை, எல்லா விதத்திலையும் நம்ம என்ன செய்து கொள்ளணும்? காத்துக்கொள்ளணும். காரணம், இந்த இடத்தை பிடிப்பதற்கு ஒருவன் சுற்றி திரிகிறான். அவன் எப்படி வருவான் தெரியாது. அவன் எப்படி வருவான்? அவன் எப்படி வருவான்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு மேன்மை எப்படி வந்தது? அவனுக்கு தெரியல. இவனுக்கு எப்படி பணம் வந்தது? ஏன்னா இவன் பொருளாளராக இருந்திருப்பான். பணத்தில் இவனுக்கு அதிகம் என்ன வந்திருக்கும்? புழக்கம் வந்திருக்கும். அதனால் இவன் எப்போதுமே அந்த பணத்து மேலேயே எண்ணம் இருந்ததுனால அவனுக்கு அந்த பணத்தின் மேலே என்ன போயிடுச்சு? நோக்கம் போயிடுச்சு. அதனால தான் அந்த அந்த தைலத்தை பார்க்கவும் இதை இவ்வளவு பணத்துக்கு என்ன செய்யலாம், விற்கலாம் அப்படின்னு ரேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறான் பாருங்களேன். அப்படின்னா என்ன? ஒரு பொருளை பார்த்த உடனே இதை இவளுக்கு போகும், இதை இவளுக்கு என்ன செய்யலாம், வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு அவனுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு பணத்தோடு தன்னை அவன் என்ன செய்து கொண்டான்? ஈடுபடுத்திக் கொண்டான். கர்த்தரோடு இருந்தாலும் அவன் கர்த்தருக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் பணத்தில் ஈடுபடுத்திக் கொண்டான். அப்போ இந்த யோபு இருதயத்தை அப்படி தன் உதடுகளால் அவன் என்ன செய்யலை? சொல்லுங்க, முடிச்சிடலாம். பாவம் செய்யலை. அப்போ கைகளினால் என்ன செஞ்சிருப்பான்? சொல்லுங்க, பாவம் செஞ்சிருப்பான். ஒரு காரியத்தை ஒருவர் ரொம்ப நேர்த்தியாக செய்கிறார் என்றால் அதற்கு முன்பு பல முறை அவர் தவறாக செய்திருப்பார். ஆனால் தவறாக செய்திருப்பதை அவர் உணர்ந்திருப்பார், கண்டுபிடித்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியலையா? யோபு தன் இருதயத்தில் கூட மறந்தும் கூட தன் உதடுகளினால் தேவனை தூசிக்கவில்லை என்றால் பல போராட்டங்கள் அப்படி தூசித்திருப்பார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் கண்டுபிடித்து இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை விட்டு விட்டு என்ன செஞ்சிருப்பார்? வந்திருப்பார். தன் பிள்ளைகள் தன் சகோதரிகளோடு பந்தியில் இருக்கிறார்கள். இவனும் இவனுடைய சகோதரிகளோடு பந்தி இருந்திருப்பான். அப்போ எப்படி நினைப்பான்? அல்லேலூயா. ஒரு சகோதரி சரியாக உடை அணியாமல் போகும் பொழுது ஒரு ஆண் பார்க்கிறான் என்றால் அந்த ஆணுக்குள் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கும் என்பதை அந்த ஆண் அறிந்திருப்பான். அதே போல தன் சகோதரியாக இருந்தாலும் சரி, தன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதே உடையை அணிந்து போகும் பொழுது மற்ற ஆண் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பான் என்பதை அந்த சகோதரன் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் அநாகரிகமான உடைகளை தன்னுடைய பிள்ளை அனுபவிக்க என்ன சொல்றது, அணிய இடம் கொடுத்துருக்க மாட்டான். ஒரு வாலிப பெண் இப்படி உடை அணிந்து போகும் பொழுது ஒரு சகோதரன் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்துக்களை எப்படியெல்லாம் எண்ணம் தோணும் அதை அந்த சகோதரன் அறிந்திருப்பான். அதே போல தன்னுடைய மகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதரி அணிந்து போகும் பொழுது அவன் நிச்சயமாய் கண்டிக்க வேண்டும். இது வேண்டாம். எப்படி சொல்ற? வேண்டாம்னா வேண்டாம். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அல்லேலூயா. அப்படி அனுமதிக்கிறார்கள் என்றால் இவனுக்கு அந்த உணர்வு என்ன செய்யலன்னு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தன் சகோதரிகளோடு தன்னுடைய பிள்ளைகள் ஒன்றாக இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் பாவம் செய்திருப்பார்கள். ஏன்னா இவனுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். அதனால தான் இவன் அதிகாலமே எழுந்து அந்த பாவத்தினால் பல பிரச்சனைகள் வரும், பல இழப்புகள் வரும், அதை என் பிள்ளை அனுபவிக்க கூடாது அப்படின்னா இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அனுபவிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னா அவர் ரொம்ப ஞானி அல்ல, அவர் இதற்கு முன்பாக விழுந்திருப்பார் என்ற அர்த்தம். ஆனால்
விழுந்ததை அவர் அறிந்திருப்பார். எத்தனையோ பேர் விழுகிறோம், ஆனால் விழுந்திருக்கிறோமா தெரியல, எழுந்திருக்கிறோமா தெரியல. அல்லேலூயா. நாம் விழுந்திருக்கிறோம் தானே பாவத்தில். எதற்காக நாம் பாவத்தில் விழுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார்? நாம் சந்ததி விழக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சாலமோன் தன் இருதயத்தை உலகத்துக்குள்ளாக மாயைக்குள்ளாக அனுமதித்தான்? எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் சொல்கிறான், எல்லாம் என்னது? மாயை அப்படின்னு ஒரு பதில் கொடுக்குறான். பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன? எதை தேடி நீ என்ன செய்யாத, போகாத, கர்த்தர் மட்டும் நீ என்ன செய், தேடிப்போ அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக நாம் எப்படி இருக்கணும்? யாரெல்லாம் பாவத்தில் விழுந்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தேவன் தூக்கி எடுத்திருந்தால் அதற்கான காரணம் என்ன? உங்களுடைய சந்ததி அதே பாவத்தில் விழக்கூடாது என்பதற்காக மட்டும். நீங்கள் அதை உணர்ந்து கொண்டால் உங்களுடைய சந்ததி தப்புவிக்கப்படும். உலகத்தின் பிடியிலிருந்து நீங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் உங்களுடைய சந்ததி நீங்கள் விழுந்த அதே இடத்துல மறுபடியும் விழுகும். அல்லேலூயா. இடம் கொடுக்க போறீங்களா? உங்கள் சந்ததி விழுவதற்கும் இன்னொருவனுக்கும் இல்லை, தேவனுக்கு இடம் கொடுக்க போறீங்களா? மனதால் போடுவோமா?